வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது மலையாள படம் துண்டு. இந்த படம் February 16 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ OTT-ல அவைலபிளாக இருக்கு. பிஜு மேனன், ஷைன்தாம் சாக்கோ, அபிராம் ராதாகிருஷ்ணன், உன்னிமயா பிரசாத், ஜானி ஆண்டனி மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ரியாஸ் ஷெரீஃப். இந்த படத்தோட கதை திருச்சூர் வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கிற பேபிக்கும் அதே ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கிற ஷிபினுக்கும் இடையில ஈகோ பிரச்சனை. என்னதான் பேபிக்கு 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவர் கான்ஸ்டபிளா தான் இருக்கிறாப்ல. அதுவே ஷிபினுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்தாலும் அவர் ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கிறாப்ல. அதனால எப்படியாவது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஹெட் கான்ஸ்டபிள் ஆகணும்னு முடிவெடுக்கிறாரு பேபி. ஆனா எக்ஸாம்ல பிட் அடிச்சு மாட்டிக்கிறாப்ல. இப்போ அதனால அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, கடைசியில பேபி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஹெட் கான்ஸ்டபிள் ஆனாப்லையா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. இந்த வருஷம் மலையாளத்தில் வரிசையா நல்ல நல்ல படங்களா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபைனலி ஒரு ரொம்ப சுமாரான படத்தையும் பார்த்தாச்சு. என்ன பண்றது, யானைக்கும் அடிசருக்கு தானே செய்யும். ஆனா என்னதான் படம் ரொம்ப சுமாரா இருந்தாலும் பார்க்க ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே நேரத்துல அந்த கான்செப்ட் ரொம்ப புதுசு. நம்ம இது வரைக்கும் எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு கான்செப்ட். நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ்குள்ளே ஏற்படக்கூடிய ஈகோ கிளாஸை பேஸ் பண்ணி ஒரு சில படங்கள் பார்த்துருப்போம். ஆனா அது ஒண்ணு சின்ன போர்ஷனா வரும், அப்படி இல்லைன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ்குள்ளே ஏற்படக்கூடிய ஈகோ கிளாஸா இருக்கும். அதுவே இங்கே ஒரு கான்ஸ்டபிளுக்கும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஈகோ கிளாஸை பேஸ் பண்ணி தான் முழு படமே. பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கான்ஸ்டபிள் அந்த ஈகோ கிளாஷ்னால எப்படியாவது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஹெட் கான்ஸ்டபிள் ஆகணும்னு நினைக்கிறாரு. அப்போ டிபார்ட்மெண்ட்டோட அந்த எக்ஸாம் ப்ரோட்டோகால்ஸ் என்ன, அந்த எக்ஸாம் சென்டர் எவ்வளோ லிபர்ட்டியா இருக்கு, அங்க பிட் அடிச்சு மாட்டிக்கிட்ட பிறகு அவங்க கெரியர்ல என்ன டிராபேக் ஏற்படுதுன்னு இப்படி நம்ம இது வரைக்கும் பார்க்காத சைட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இந்த படம் மூலமா காமிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்க சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் பல மடங்கு கிளியரா சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு சரியான படமா இருந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம கதையை எங்கெங்கேயோ கொண்டு போய் கடைசியில எல்லாத்துக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்ற மாதிரி படத்தை முடிச்சிருந்தது நமக்கு சுத்தமா கனெக்ட் ஆகல. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு வர ஒரு சாங்கு, அந்த டாக் ரேப்பு, ஸ்டேஷன் பிளாஸ்ட், இது எல்லாம் இன்டர்லிங்க்டா இருந்தாலும் பார்க்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேஸ் படம் ஒன்றும் ரொம்ப லென்த்தி டியூரேஷன்லாம் கிடையாது, 2 மணி நேரம் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த கதையோட பேஸை நீட்டாக நரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபை கொண்டு போன விதம் ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் ரொம்ப கிளம்சியாக இருந்துச்சு. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே பேப்பரை தப்பான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு படம். நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப யதார்த்தமாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொருத்தமாக இருந்தாலும் சாங்ஸ் எதுவும் இம்ப்ரெசிவாக இல்லை. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் என்னதான் ஒரு சில கேரக்டர்ஸை யதார்த்தமாக வடிவமைச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா கேரக்டர்ஸுமே ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸை ரொம்ப மேலோட்டமாக காமிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஷிபினுக்கும் பேபிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை ரொம்ப லேட்டாக ரிவீல் பண்ணதுனாலே அது நமக்கு ரொம்ப ஃபிளாட்டாக ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் பிஜு மேனன், ஷைன்தாம் சாக்கோ, அபிராம் ராதாகிருஷ்ணன், உன்னிமயா பிரசாத், ஜானி ஆண்டனின்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாலும் யாரோட பெர்ஃபார்மன்ஸும் நம்மளை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. மொத்தத்தில் இந்த துண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி படமும் பார்க்க துண்டு துண்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு பிலோ ஆவரேஜான படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு, தமிழ் டப்பிங்கும் அவைலபிள். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா போட ஆப்ஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸா ஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.